எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் நிர்மல் சங்கர், டிக்யூஐ போர்ட் டீம் மெம்பர். நான் என்னோட லைஃப்பில் கற்றுக்கிட்ட விஷயங்கள், ஃபேஸ் பண்ண அப்டக்கிள்ஸ் எல்லாத்தையும் கூட ஷேர் பண்ண போகிறேன். என்னோட ஆம்பிஷன் சினிமாவில் டைரக்டர் ஆகணுங்கிறது தான். கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சான ஆம்பிஷன் தான். பேரண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் எதிர்க்கக்கூடிய ஒரு ஆம்பிஷன். ஒரு 7th 8th அந்த ஸ்டேஜ்லேருந்தே இமேஜினேஷன்ஸ், கிரியேட்டிவிட்டி அதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகம். அஃப்கோர்ஸ் எனக்கு எல்லா ஆசைகளும் இருந்துச்சு. டாக்டர் ஆகணும், டீச்சர் ஆகணும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் ஆகணும், அண்ட் பேங்க் ஆஃபீஸில் ஆகணும், அப்படி நிறைய ஆசைகள் இருந்துச்சு. ஒரு 9th 10th ப்ராக்ரஸ் ஆகும்போது தான் ஓகே, இமேஜினேஷன்ஸ், கிரியேட்டிவிட்டி இதெல்லாம் ரியல் லைஃப்பில் பாசிபிள் கிடையாது, சினிமா மீடியா அதில் தான் கொண்டு வர முடியும் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் சினிமாவில் ஒரு கிரியேட்டர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். என்னோட ஆசைகள் எல்லாத்தையும் என் வீட்டில் சொல்லிட்டு தான் இருந்தேன். அதாவது அப்போ சீரியஸாக எடுத்துக்கல, ஓகே சின்ன பையன் விளையாட்டுத்தனமாக இருக்கான்னு கேஷுவலாக விட்டாங்க. அப்புறம் 10th முடிச்சதுக்கப்புறம் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வீட்டில் சொன்னேன், எனக்கு சினிமாவில் டைரக்டர் ஆகணும், நான் விஸ்காம் தான் எடுத்து படிப்பேன், ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ அவங்க கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னாங்க, ஏன்னா நான் வந்துட்டு எல்லா ஆசைகளும் சொல்லியிருக்கேன், டாக்டர், இன்ஜினியர் அப்படி எல்லா ஆசைகளும் சொல்லியிருக்கேன். ஸோ நான் பயாலஜி எடுத்து படித்தா எனக்கு எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஒருவேளை நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் 2 years கழிச்சு நான் டாக்டர் ஆகணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டா கூட நடக்காது. பட் பயாலஜி எடுத்தால் எல்லா பாசிபிலிட்டிஸ் இருக்குது, டாக்டர், இன்ஜினியர் மாதிரி நான் ஆசைப்பட்ட எல்லாத்துலேயுமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. லாஜிக்கலாக இருந்துச்சு. எடுத்து படித்தேன் 2 years. அண்ட் தென் திரும்ப யோசிச்சு பார்த்தேன், சினிமா வீட்டில் சொன்னேன். இந்த டைம் திரும்ப அவங்க ஒரே விஷயம் தான் சொன்னாங்க, சினிமாவில் எவ்வளோ பேர் டேலண்டாக இருக்காங்க, சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்காங்க, பட் சஸ்டெயின் பண்ணது எவ்வளோ பேர்னு பார்த்தோம்னா பெர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப கம்மி. பிளைண்டாக சினிமாவில் நானும் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்பட்டு போகிறோம். ஜெயிச்சிட்டா ஓகே சந்தோஷம், பட் தோத்துட்டா நம்ம லைஃப் என்ன ஆகும், அதுக்கப்புறம் நம்ம பேக்கப் என்ன இருக்குது அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்க. ஆன்சர் இல்லை, லாஜிக்காக இருந்துச்சு. ஸோ இன்ஜினியரிங் எடுத்து படித்தேன், சிவில் இன்ஜினியரிங். அந்த 4 வருஷம் லைஃப்பில் சினிமாவை தாண்டி என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி நான் அனலைஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா சினிமாவில் போன உடனே ஜெயிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. சினிமாவில் 10 வருஷம் 20 வருஷம் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் ஜெயிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் அந்த மாதிரி 10 years 20 years கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் நான் ஜெயிச்சு சந்தோஷமாக இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது எனக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னா இருக்கிறது ஒரு வாழ்க்கை, அதை முடிஞ்ச அளவுக்கு ஆசைப்பட்டு அனுபவிச்சு வாழ்ந்துடணும். அதுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட சில காலங்களை வேஸ்ட் பண்ணுறது எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ என்னோட சினிமாவை தாண்டி எனக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, சிவில் என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஐடி அந்த மாதிரி ஃபீல்டு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணேன். அந்த 4 வருஷம் இன்ஜினியரிங் லைஃப் எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துச்சு, ப்ரொஃபஷனல் அண்ட் பர்சனலாகவும். அஃப்கோர்ஸ் டிக்யூஐ அந்த 4 வருஷத்துல எனக்கு கிடச்சிது. அந்த இன்ஜினியரிங் முடிச்சதுக்கப்புறம் திரும்ப எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தேன். என்னதான் நம்ம நிறையா விஷயங்களை பற்றி அனலைஸ் பண்ணியிருந்தாலும் கூட சின்ன வயசுலேருந்தே நம்ம மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்க ஒரு விஷயம் தான் நமக்கு திரும்ப திரும்ப ரிமைண்ட் பண்ணிட்டே இருக்கும். சினிமா வீட்டில் போய் சொன்னேன், ஆனால் எந்த டைம் அவங்க நான் அப்போஸ் பண்ணலை. சரி ஓகே உனக்கு பிடிச்சது நீ பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு என் லைஃப்பில் ஒரு பயம் ஆரம்பிச்சது. ஏன்னா இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணாலும் நம்மளை தட்டி கேட்கவும் தோல் கொடுக்கவும் நம்மளோட பேரண்ட்ஸ் இருந்தாங்க. உடனே வாழ்க்கையை நீ தான் வாழ்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம லைஃப் மேலே அக்கறையும் பயமும் ரொம்ப அதிகமாகும். எனக்கு அது ரொம்பவே அதிகமாச்சு. ஓகே நம்மளை யாரும் குறை சொல்கிற மாதிரி வாழ்ந்துடக்கூடாது, நம்ம வாழ்க்கையை வாழ்ந்து காட்டிடணும் அப்படின்ற எண்ணம் வந்துச்சு. ஏன்னா சினிமா எல்லாருக்குமே தெரியும், ஒரு 2-3 years இனிஷியலாக ரொம்ப கஷ்டப்படணும், சர்வைவல் ரொம்ப ரொம்ப கஷ்டம். எனக்கு யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால திரும்பவும் ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தேன். ஜாப் அது நிறைய விஷயங்கள் யோசிச்சு பார்த்தேன். அப்புறம் டிசைட் பண்ணேன், ஓகே ஒரு ஜாப் அப்புறம் ஒரு சேலரி, அதுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்தேன். ஒரு ஜாப் ஒன்று ஐடி ஜாப், யூஎஸ் ரெக்ரூட்டர். அதில் ஒரு புது மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸு எக்ஸ்போஷரையும் கொடுத்துச்சு. இந்தியாவை தாண்டி உலகத்திற்கு நிறைய பேர் கூட பேசுகிற பல சான்ஸ் கிடைச்சிது. அ பாய் டு அ மேன் அப்படிங்கிற டிரான்சிஷன் எனக்கு அந்த ஃபேஸில் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஜாப், சேலரி இதெல்லாம் ஓகே உண்மையாலுமே லைஃப்னா என்ன அப்படின்றதையும் எனக்கு என் மேலே ஒரு கான்ஃபிடன்ஸ் இந்த ஜாப் தான் எனக்கு கொடுத்துச்சு. அண்ட் ஃபைனலி சினிமா அசிஸ்டன்ட் டைரக்டர். சினிமா கொஞ்சம் கஷ்டம் தான், பட் எனக்கு அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக கிடச்சிருச்சு. மேபி லக்கியராக என்னன்னு தெரியல. ஆல்மோஸ்ட் ஆஃப்டர் 8 to 9 years என்னோட ஆசை நான் இருக்கேன். பட் இந்த 8 years என்னோட லைஃப் ஜேர்னி திரும்பி பார்க்கும்போது ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் ஒவ்வொரு ஃபேஸ்லையும் நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் அவ்வளோ இருக்குது. டிசிஷன் மேக்கிங் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நான் கற்றுக்கிட்டேன். எல்லாரோட லைஃப்லையுமே எல்லா டிசிஷனுமே நாமளே எடுப்போம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சில டிசிஷன் நம்ம எடுப்போம், ஒரு சில டிசிஷன் நம்மளோட பேரண்ட்ஸ் கைட் பண்ணுறவங்க எடுப்பாங்க, ஒரு சில டிசிஷன் வேறு வழி இல்லாமல் அந்த சுச்சுவேஷனாக நம்ம எடுப்போம். ஆனால் நம்ம எடுக்கிற டிசிஷன் எந்த அளவுக்கு வேலிடாக இருக்குது, அதனோட ரீசன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா என் லைஃப்பில் எல்லா டிசிஷனுமே நான் எடுக்கல. ஸ்கூல்ஸ், காலேஜ் அந்த டைமில் என்னோட பேரண்ட்ஸ் டிசிஷன் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் அந்த சுச்சுவேஷனால வேறு வழி இல்லாமல் ஜாப்க்கு போகணும் அப்படின்ற ஒரு டிசிஷனை நான் எடுத்தேன். அண்ட் ஃபைனலி இப்போது சினிமான்ற டிசிஷன் எடுத்திருக்கேன். பட் நான் எடுக்கிற எல்லா டிசிஷனுமே எனக்கு என்ன தேவை, என்னோட ஆசை என்ன, அதை டிபெண்ட் பண்ணி தான் இருந்துச்சே தவிர டீவியேட் ஆகி கிடையாது. எல்லாருக்குமே நிறைய ஆசைகள் இருக்கும், அதை நோக்கி ட்ராவல் பண்ணணுன்ற முயற்சி நம்ம பண்ணுவோம். ஆனால் அதுக்கு நடுவில் வர அப்டக்கிள்ஸையும் நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். ஏன்னா அப்டக்கிள்ஸ் வரதான் செய்யும். அந்த அப்டக்கிள்ஸ் தான் நமக்கு அது ஆசையா இல்லை தேவையா அப்படின்றத நம்ம புரிய வைக்கும். அந்த அப்டக்கிள்ஸ் தான் நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக அதை நம்ம பிலீவ் பண்ணுறோம். ஒவ்வொரு அப்டக்கிள்ஸ் பின்னாடி ரீசன் அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே ஓகே இதுக்கு நம்ம இந்த மாதிரியான டிசிஷன், இந்த மாதிரியான ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றது. பட் அந்த அப்டக்கிள்ஸ்னால நம்ம எடுக்கிற ஒவ்வொரு டிசிஷனும் அந்த ஆசையை விட்டு டீவியேட் ஆகி போயிடக்கூடாது.
ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்காக நம்ம எடுக்கிற டிசிஷன் அந்த விஷயத்த எந்த அளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒருவேளை எனக்கு என் பேரண்ட்ஸ் சப்ஜெக்ட் பண்ணாமலோ அப்டக்கிள்ஸ் கொடுக்காமலோ இருந்திருந்தாங்கன்னா, ஓகே நீ ஆசைப்படுறதுதான் சினிமா, ஓகே விஸ்காம் எல்லாத்துக்குமே நீ போ அப்படின்னு எஸ் சொல்லியிருந்தாங்கன்னா என் லைஃப் என்ன ஆயிருக்கும். மேபி நான் சினிமாவில் இப்போ இருக்க சுச்சுவேஷன் எனக்கு முன்னாடியே கிடச்சிருக்கலாம், சினிமாவில் நல்லாவும் இருந்திருக்கலாம். ஆனால் என் லைஃபுக்கு தேவையான முக்கியமான நிறையா விஷயங்களை நான் இழந்திருப்பேன். ஒவ்வொரு ஸ்டேஜ் சொன்ன மாதிரி இன்ஜினியரிங் ஆகட்டும், ஜாப் ஆகட்டும், ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸில் நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் அவ்வளோ இருக்குது. இப்போ நான் சினிமா இல்லைனா கூட என்னால் என் வாழ்க்கையை லீட் பண்ணிக்க முடியும், என் லைஃப்பை நான் ஜீரோல இருந்து கூட ஸ்டார்ட் பண்ணி வாழ முடியும். அந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்குது. இது எல்லாமே நான் சொன்ன மாதிரி என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் கற்றுக்கிட்டு தான். இன்ஜினியரிங் லைஃப் எல்லாருக்குமே தெரியும், ஒரு டைவர்ஸ்டான ஃபீல்ட். மேபி நான் சினிமா எடுத்திருந்தா அது ஒரு மோனோட்டானஸாக போயிருந்துருக்கலாம். ஆனால் இன்ஜினியரிங் நிறைய பேரை பார்ப்போம், நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுப்போம். நம்ம லைஃப்பில் நிறைய விஷயங்களை படித்து தெரிஞ்சுக்கிறத விட எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாகவும் நிறைய பேரோட ஷேரிங்ஸ் மூலமாகவும் நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்போம். அதை நம்ம ஃபேஸ் பண்ணுறப்ப நம்ம தெரிஞ்சுப்போம். அது மாதிரி இன்ஜினியரிங் நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள், அது போக டிக்யூஐல கற்றுக்கிட்ட விஷயங்கள், பீப்புள் மேனேஜ்மெண்ட், அது மாதிரி மைண்டோட சின்ன சின்ன விஷயங்கள் கூட நான் கற்றுக்கிட்டேன். அங்கே நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் தான் எனக்கு ஐடி ஜாப் ஈஸியாக கிடைக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் இந்த ஜாப் சின்ன வயசுலேருந்தே நம்மளோட பேரண்ட்ஸ் அவங்களோட ஏர்னிங்ஸ் அவங்களோட மணியில் தான் நம்ம வாழ்ந்துருப்போம். பட் நம்மளே சம்பாதிச்சு அந்த பணத்தை நம்ம வாழும்போது தான் லைஃப்னோட ரியாலிட்டியும் இம்பார்ட்டன்ஸையும் நம்ம புரிஞ்சுப்போம். ஓகே நானே சம்பாதிச்சு நானே அந்த பணத்தில் வாழும்போது எனக்கு என் மேலே நம்பிக்கை வரும். இதுக்கு மேலே என் வாழ்க்கை எங்கே போய் விட்டா கூட நான் வாழ்ந்துருவேன், யாரும் டிபெண்ட் பண்ணி இருக்க தேவையில்லை அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் நம்ம கொடுக்கும். அந்த மாதிரியான கான்ஃபிடன்ஸ் எனக்கு இந்த ஜாப் கொடுத்துச்சு, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கொடுத்துச்சு. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பிளானிங் அண்ட் டிட்டர்மினேஷன். நிறைய பேர் சொல்லுவாங்க ஃபியூச்சர் வந்து நம்ம பிளான் பண்ணுறபடி அப்படியே இருக்காது, நம்ம ஆசைப்படுறதெல்லாம் ஃபியூச்சர் நடந்துடாது அப்படின்னு சொல்லுவாங்க. மனம் போன போக்கிலேயே போயிடணும், லைஃப் போகிற போக்கில் அதை அப்படி அக்செப்ட் பண்ணி வாழ்ந்துட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஐம் சாரி, எனக்கு அது உடன்பாடு கிடையாது. உண்மைதாங்க, மேபி ஒரு 100% நம்ம பிளான் பண்ணுறபடி அப்படியே நடக்காது. ஆனால் நம்மளோட பிளானிங்கை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக டிட்டர்மைண்டாக பிலீவ் பண்ணுறோன்றதை பொறுத்து அட்லீஸ்ட் 70 to 80% நம்ம ஆசைப்படுறது நடக்கும். ஆல்மோஸ்ட் 9 to 8 years முன்னாடி நான் ஆசைப்பட்டது நிறையா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் டீவியேஷன்ஸ் வந்திருந்தாலும் கூட அல்டிமேட்டாக நான் ஆசைப்பட்ட ஒரு இடத்துல நான் இருக்கேன். மேபி இன்னும் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை, பட் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓரளவு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. எனக்கு எல்லாருக்குமே லைஃப்பில் நிறைய ஆசைகள் வரும், அதை நோக்கி நம்ம ட்ராவல் பண்ண தான் போகிறோம். ஆனால் அந்த ஆசைகளுக்கு நம்ம வர டிஸ்ட்ராக்ஷன்ஸை ஃபேஸ் பண்ணுறதா இருக்கும். அதோட ரிசல்ட்டை நம்ம எடுக்கிற டிசிஷன்ஸ் ஒவ்வொன்றுமே டிபெண்ட்டாக தான் இருந்திருக்கும். அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி ஒவ்வொரு விஷயத்துக்குமான கான்சிக்வன்சஸ், ஒரு விஷயத்தை நம்ம செய்யும்போது அதோட கான்சிக்வன்ஸை நம்ம எந்த அளவுக்கு ஆன்டிசிபேட் பண்ணி அனலைஸ் பண்ணுறோன்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு விஷயம் நம்ம பண்ணும்போது ஓகே நம்ம பாசிட்டிவாக நடக்கும் தான் நினைப்போம். சப்போஸ் அது நெகட்டிவாக நடந்துட்டு என்ன, ஆப்ஷன் பி என்ன, சரியாக போகலாம், பிளான் பி என்ன அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா இது தெரிஞ்சோ தெரியாமலோ எனக்கு சின்ன வயசுல இருந்தே எங்கள் பேரண்ட்ஸ் எனக்கு கற்றுக் கொடுத்துட்டாங்க. சினிமா ஓகே நீ சினிமாக்குள்ளே போகிற, சினிமா உனக்கு கிடைக்கலாம், ஆப்ஷன் பி என்ன, சினிமாக்குள்ளே போய் ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் சர்வை ஆகலாம், ஆப்ஷன் பி என்ன, தோத்துட்டுனா ஆப்ஷன் பி என்ன, ஒவ்வொரு விஷயத்துல எனக்கு இது நடக்கலாம் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஆப்ஷன் பி கேட்க தான். ஓகே ஒவ்வொரு விஷயத்துக்குமான கான்சிக்வன்ஸ் நம்ம ஆன்டிசிபேட் பண்ணி அதுக்கான விஷயங்களை அனலைஸ் பண்ணி அதுக்கு நம்ம சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே சரி அது அட்லீஸ்ட் ஒரு 2-3 பிளான்ஸ், ஒரு ஆப்ஷன் பி ஆப்ஷன் சி அது மாதிரி வச்சுக்கிட்டோம்னா பெர்சன்டேஜ் ஆஃப் எரர்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாகும். நிறைய பேர் சொல்லுவாங்க பாசிட்டிவாக ஃப்ரெஷ் மைண்டடாக இருந்தால் நம்ம எடுக்கிற ஒவ்வொரு டிசிஷனும் ப்ராப்பராக இருக்குன்னு. ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடி என் லைஃப்பில் இது வரைக்கும் நான் என்ன நல்லது பண்ணியிருக்கேன், ஆப்வியஸாக நம்ம நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக பண்ணியிருப்போம். பட் எங்கேயோ ஏதோ ஒரு சின்ன விஷயம் நம்ம கரெக்டாக பண்ணியிருப்போம், பாசிட்டிவாக பண்ணிட்டு இருப்போம். அது நம்ம மைண்டுக்கு ஞாபகத்துக்கு வரும்போது நம்மளே அறியாமல் நம்ம மேலே ஒரு பாசிட்டிவ் ஃபீல், ஓகே நான் எல்லாத்தையும் கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன், மேக்ஸிமம் நான் கரெக்டாக வாழ்ந்திருக்கேன் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் தாட் நம்ம மேலே வரும்போது நமக்கு நம்மளை பற்றி யோசிக்கும் போது சந்தோஷமாக இருக்கும். அந்த சந்தோஷமும் பாசிட்டிவிட்டியும் நம்ம பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துலையும் ரிஃப்ளெக்ட் ஆகும். நம்ம எடுக்கிற டிசிஷன் ஆகட்டும், ஒரு பர்டிகுலர் விஷயத்த நம்ம ஃப்ரெஷ் மைண்டடாக பாசிட்டிவ் ஃபீலோட ஹாப்பியாக பண்ணும்போது அதோட ரிசல்ட் நமக்கே தெரியும் வேற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஃபேஸிங் தி அப்ஸ்டக்கிள்ஸ், இல்லை கான்சிக்வன்ஸ், பிளானிங், டிட்டர்மினேஷன், டிசிஷன் மேக்கிங், இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நம்ம படிச்சிருப்போம். நம்மளோட லீடர்ஸ், நம்மளோட மோட்டிவேட்டர்ஸ் நிறைய பேர் நமக்கு சொல்லியிருப்பாங்க. பட் இது எல்லாத்தையுமே நம்ம லைஃப்பில் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கும்போது தான் அதனோட ரிசல்ட் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குது, அது எந்த அளவுக்கு நமக்குள்ள சேஞ்சஸை கொண்டு வருது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். மேபி இதுக்கு நான் ஒரு லைவ் எக்ஸாம்பிளாக இருக்கேன்னு தோணுது. இருக்கிற அந்த ஒரு வாழ்க்கையை முடிஞ்ச அளவுக்கு ஆசைப்பட்டு அனுபவிச்சு வாழ்ந்துருவோம். நிறைய பேருக்கு ஆம்பிஷியஸாக நிறைய விஷயங்கள் இருக்கும், அதை நோக்கி ட்ராவல் பண்ணுன்ற ஆசையும் இருக்கும். பட் அதுக்காக மட்டுமே ஓடிடாமல் நம்ம லைஃப்பை முடிஞ்ச அளவுக்கு வாழ்ந்துருவோம், அனுபவிச்சு வாழ்ந்துருவோம். இன்னொரு ஜென்மம், இன்னொரு லைஃப், அந்த மாதிரி விஷயங்களுக்கு போக விருப்பம் இல்லை. எவ்வளோ சந்தோஷமா இருக்க முடியுமோ அவ்வளோக்கு சந்தோஷமா நமக்கு தேவையான விஷயங்கள், ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே அனுபவிச்சு வாழ்ந்துருவோம். சந்தோஷமா இருப்போம். நன்றி.